தற்கொலை தற்கொலை விஜய்யுடைய வேலூர் பேச்சை கேட்டேன். எப்படி ஆக்ரோஷமாக பண்ணா போல. ஒரு அவை நாகரிகம், அதாவது ஒரு தலைவன் வந்து மேடை நாகரிகமாக பேச தெரியணும். அதுவே தெரியாத ஒரு தலைவன் நீலாம் ஒரு எந்த தலைவன்டா நீ? நானும் இது மாதிரி வந்து வாடாப்படான்னு பேசுனது கிடையாது. உன்னை மாதிரி ஒரு தற்கொலை எவனுமே இல்லைடா விஜய். ஒரு காண்டுன்னு சொல்கிறிய ஒரு மேடையில், ஒரு உனக்கு மேலே காண்டுன்னா உனக்கு காண்டாயிடுச்சுன்னு தான் அர்த்தம். எவனையுமே வந்து சேரல, கடையை வச்சு உட்காந்துருக்க, வந்துடுவாங்க, இதோ வந்துடுவாங்க, அவங்க வருவாங்க, அவங்க கூட இவங்க வருவாங்க, இவங்க கூட அவங்க வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து எவனமே வந்தனால காண்டில் பேசின்னு இருக்கன்றது தான் உண்மை, நிதர்சனமாக தான். என்னது தமிழ்நாடுனா நீ தான் தமிழ்நாடா? ஆட புறம்போக்கு, நீ என்னடா பண்ண தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ண? பழி போடுறாங்களா? என்னது 41 பேர் செத்தவன் வந்து உன்னை பார்க்க வந்தவன், நீ தான்டா அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த தார்மீக பொறுப்பு கூட எடுத்துக்காத நாய் நீலாம் வந்து உன் மேலே பழி போடுறாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறேன். உன்னை வந்து அவதூறு பரப்புறாங்களா? டேய், நீ திரிஷா வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் வந்து காரி துப்புனா உன்னை. அவன் 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 ஒரு ஆள், அவன் வந்து உன்னை பற்றி பேசுகிறான் பார். அவன் ஒரு ஆள், என்ன நீலாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான் பார். அவனை எதிர்த்து எப்படா நீ பேசலான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஒரு வக்கில் இல்லாத, என்ன சொல்கிறது, அசிங்கமாக வருதுடா வாயில். டேய் விஜய், எவன்டா ஏற்றி கொடுக்குறான் அவனுக்கு? அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து பாதி பேர் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுவியா? எப்படி எக்ஸாம் பேப்பர் லீக் பண்ணிட்டு பண்ணுவியா என்ன? அது கூட புரிதல் இல்லை. எவன் ஏற்றி கொடுக்குறான்னு தெரில உனக்கு, பைத்தியக்காரன். நீலாம் வந்து அரசியல் விட்டு ஓடிடுவாடா. டே 26க்கு அப்புறம் பாடுறா உன் நிலமை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு.